உங்களோட இஜிஎஃப்ஆர் 10க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இதை அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. உங்களோட கிட்னி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கா இல்லை கிட்னி ஃபங்க்ஷன் குறையுதா அப்படின்றது உங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே தெரியும். நீங்கள் ஸ்டேஜ் 4ல் இருக்கீங்க, ஸ்டேஜ் 5ல் இருக்கீங்கன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இல்லை 2 முறையாவது உங்களோட இரத்த பரிசோதனை நீங்கள் செஞ்சே ஆகணும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் கிட்னி ஃபெயிலியர் ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க சரியான முறையில் ஃபாலோ அப் ரொம்ப அவசியம். நீங்கள் ஸ்டேஜ் 4ல் இருக்கீங்க, ஸ்டேஜ் 5ல் இருக்கீங்கன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இல்லை 2 முறையாவது உங்களோட இரத்த பரிசோதனை நீங்கள் செஞ்சே ஆகணும். ஏன்னா உங்களோட இஜிஎஃப்ஆர், நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய வீடியோவில் இந்த இஜிஎஃப்ஆரோட விவரங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 90க்கு மேலே இருந்துச்சுன்னா ஸ்டேஜ் 1, 60லேருந்து 90 இருந்துச்சுன்னா ஸ்டேஜ் 2, 30லேருந்து 60 வரைக்கும் இருந்துச்சுன்னா ஸ்டேஜ் 3. இதுலேயே 2 வகை இருக்குது. ஸோ 3A 3B இருக்குது. 16லேருந்து 29 வரைக்கும் இருந்துச்சுன்னா ஸ்டேஜ் 4, 15க்கு கீழே இருந்துச்சுன்னா ஸ்டேஜ் 5. ஸோ இதில் உங்களோட இஜிஎஃப்ஆர் 10க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இதை அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ரெகுலர் ஃபாலோ அப் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது இல்லை 2 வாரத்துக்கு முறையாவது உங்களோட இரத்த பரிசோதனை கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா உங்களோட இஜிஎஃப்ஆர் 10லேருந்து கீழே குறைய உங்களோட கிரியாட்டினின் ஈவன் ஒரு சில நேரங்களில் 200, 300 ரீடிங் கூட அதிகமாகும். இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். உங்கள் வயது, உங்கள் கிரியாட்டினின் பொறுத்து தான் உங்கள் இஜிஎஃப்ஆரை நம்ம கணக்கு பண்ணுவோம். அப்படி நம்ம கணக்கு பண்ணும்போது உங்களோட இஜிஎஃப்ஆர் ஒரு 10ல் இருக்குது, உங்கள் கிரியாட்டினின் ஒரு 400 இல்லை 500 இருந்துச்சுன்னா 10க்கு கீழே அது ஒரு 7, 6 இந்த மாதிரி வரும்போது உங்கள் கிரியாட்டினின் 800லேருந்து 1000 வரைக்கும் கூட ஒரே வாரத்தில் 2 வாரத்தில் அதிகமாகும். அதனால ஃபாலோ அப் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் ஸ்டேஜ் 3ல் இருக்கீங்க, நீங்கள் டாக்டர் உங்களுக்கு 3 மாதத்துக்கு இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் உங்களை பார்க்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்யலான்னா ஸ்டேஜ் 3ல் இருக்கிறவங்க ஒரு மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 5 விதமான ரீடிங் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். யூரியா, கிரியாட்டினின், இஜிஎஃப்ஆர், யூரிக் ஆசிட், உங்களோட சோடியம் பொட்டாசியமோட அளவு. இதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு மருத்துவரை சந்தித்து அங்கே கூட நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து அதை ஒரு ஃபைல் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது உங்களோட கிட்னி இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கா இல்லை கிட்னி ஃபங்க்ஷன் குறையுதா அப்படின்றது உங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே தெரியும். அப்போ ஆரம்ப கட்டத்திலே உங்கள் கிட்னி உங்களோட மோசமாயிட்டு இருக்குது, கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு உண்டான ஆலோசனை, அதுக்கு உண்டான அறிவுரைகள் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம். எங்களோட வைத்திய முறை இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க, நேச்சுரோபதி. ஸோ இந்த வைத்திய முறையில் உங்களோட சாப்பாட்டு முறை, உங்களோட வாழ்க்கை சூழ்நிலை மாற்றுதல், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அப்புறம் இயற்கை மருத்துவம் மூலிமா என்னென்ன மருந்துகள் உணவு ரீதியாக நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம உங்களுக்கு கொடுப்போம். எங்களோட ஆலோசனை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களை நீங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.